எந்தெந்த ராசிக்கெலாம் இந்த ஒரு குரு பயிற்சியில் கவனமாக இருக்கணுங்க சார்? வெரி குட். அதாவது கவனம்னா எந்த விதத்தில் கவனம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் கவனமாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள், இல்லை பிரிவினை விஷயங்கள் நோக்கி போகக்கூடிய பிராப்தம். குரு போய் பொதுவாக உட்காரக்கூடாத இடம்னா மறைவு ஸ்தானங்களில் குரு உட்காரப்படாதுமா. 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ லக்னத்திலையோ உட்காரப்படுதுன்னா தன்னுடைய ஹெல்த்தையும் பாதிக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கொடுத்து கொஞ்சம் பிரிவினைவாதத்தை உண்டாக்கலாம். ஹெல்த் ரொம்ப முக்கியமாக சர்ஜரிஸ் மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். அதே மாதிரி விரயஸ்தானத்துக்கு போகும்போது யாரோ ஒருத்தருக்கு நம்ம வீட்டில் செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்படி ஹிட் லிஸ்ட்டில் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் எப்படின்னா அவங்க பரிகார பிராயச்சித்தங்கள் செய்யும் பொழுது அது கம்மியாயிடும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக மிதுனம் கடகம் இந்த 2 ராசிகளுக்கும் கோண ராசி லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ராசிகள், ஸோ அவங்க 2 பேருமே கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது மகர ராசி நண்பர்கள் வீட்டில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுத்து போகணும். அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியதுன்னு சொல்லக்கூடியது அஷ்டமத்தில் போய் குரு உட்காந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பாருமா. அது பார்க்கும்பொழுது விருச்சிக ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ டோட்டலாக 4 ராசிகள் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கும் பொழுது மிதுனம், கடகம், விருச்சிகம், அதுக்கப்புறம் மகரம், இந்த 4 ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோமா.